பொறுமையாக இருக்கணும், ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அந்த ஃபெமினிசம் பற்றி ஒரு டைலாக் பேசியிருக்காங்க, அதுக்காக பார்க்கலாம். விக்னேஷ்காந்த் தான் படம் செதுக்கியிருக்காப்புல. லாஸ்ட்டில் கண்களையும் வச்சிட்டாரு, நல்லா இருந்தது. ஒரு ஆண் பாவம் போலாதுன்னு டைட்டில் நம்பி நீங்கள் ஆண்களுக்கான படம் நினச்சிருக்காதீங்க. இது பெண்களுக்கான, அதை பெண்களுக்காக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த டைட்டில் மட்டும் ஆண் பாவம் மட்டும். சொசைட்டியை மக்கள் எப்படி அணுகணுன்றத அவர் ஆண் நல்லா ஒரு படம் சூப்பராக கலாய்க்கிறாப்புல. இல்லை இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு படம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மாதிரி பெண்கள் பெருசா நீ ஆண்கள் பெருசா அப்படி மாற்றி மாற்றி பேசினால ஈகோ கிளாஸ் ஆகுது. அந்த ஈகோலாம் நீ விட்டு கொடுத்துக்கு போறியா, நான் விட்டு கொடுத்து போறேன்னா அந்த கல்யாணத்துக்காக தான். அந்த கல்யாணத்துக்காக இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க ப்ரோ. ஏன்னா இன்ஸ்டால வருது எல்லாம் சும்மா கண்டென்ட் கோசம் ப்ரொமோஷன். அவங்க வளர்றதுக்காக வரக்கூடாது, செட்டே ஆகாது. இன்ஸ்டா பத்தி அதெல்லாம் தத்துவம்லாம் நிறைய சொல்லிடுறாங்க ப்ரோ. படம் நல்லா எமோஷன்ஸ் தேவையான இடத்துல தேவையான அளவு எமோஷன்ஸ்லாம் கேரி பண்ணியிருக்காங்க. காமெடி அல்டிமேட்டாக இருக்கும், எல்லாரும் வந்து பாருங்கள். அதாவது ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியாக பாருங்கள், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க, ஒரு புரிதல் வேணும் ரெண்டு பேருக்கும். பொறுமையாக இருக்கணும், ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அந்த ஃபெமினிசம் பற்றி ஒரு டைலாக் பேசியிருக்காங்க, அதுக்காக பார்க்கலாம். விக்னேஷ்காந்த் தான் படம் செதுக்கியிருக்காப்புல. லாஸ்ட்டில் கண்களையும் வச்சிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காப்புல. எமோஷ்னலாக எனக்கு ஃபீல் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் தேவைப்படும் ஃபியூச்சருக்கு. ஓகேவா? எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. இந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, நான் பண்ணிட்டு சொல்கிறேன். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். டியூடை சப்போர்ட் பண்ண மற்றும் டியூட் படத்தை எதிர்த்த அத்தனை மக்களும் வந்து பார்க்க வேண்டிய படம். கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சுன்னு கத்துறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பாருங்கள். ஸோ டியூட் பார்க்க ஏன் பிடிக்கல எனக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஜாதியல் படமாக வருது, மாரி செல்வராஜர் படம் வருது, இந்த படம் வருது, நல்ல படம் வரலன்னு நீங்கள் காலகாலமாக இயங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்பப்போ சில படங்கள் மட்டும் அதை நம்ம உயிர்ப்போட வச்சுருக்கோம். சினிமாவையும் சரி சொசைட்டி சரி உயிர்ப்போட வச்சுருக்க சில படங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இப்போ ஆண் பாவம் பொல்லாதது. ஒரு ஆண் பாவம் பொல்லாதுன்னு டைட்டில் நம்பி நீங்கள் ஆண்களுக்கான படம் நினச்சிருக்காதீங்க. இது பெண்களுக்கான, அதை பெண்களுக்காக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த டைட்டில் மட்டும் ஆண் பாவம் மட்டும். சொசைட்டியை மக்கள் எப்படி அணுகணுன்றத அவர் ஆண் பெண் ரெண்டு பேருமே, லவ் பண்ணுற, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக லவ் பண்ணுறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான படங்கள் பார்த்தா ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு விட்டு கொடுத்து போகிறது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வருது. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வெற்றி தான் சொசைட்டியை கொஞ்சமாச்சும் ஒரு மாதிரியான ஒழுக்கத்தோடு வச்சுருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ நான் விட்டு கொடுத்து போகிறதுலேருந்து எல்லாமே ஸோ நல்லா இருக்குது. நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாமே நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப், அவங்க சொல்ல வர அந்த ஃபெமினிசம் பற்றி சொல்கிற அந்த கருத்து, அப்புறம் என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் வந்து. எல்லாரும் விக்னேஷ்காந்தோட காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் கூட ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃபன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக கலாய்க்கிறாப்புல. இல்லை இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு படம். எந்த ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை கரெக்டாக இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இல்லை எங்கேயும் போகிறேன், எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் என்கேஜ்மெண்ட்டாக போச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வர மட்டும் கொஞ்சம் எமோஷனாக கொண்டு போனாங்க. கருத்து சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எங்கெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மோட்டிவேஷனாக அப்படி இருந்துச்சு. நான் ஸ்டூடெண்ட் தான், அது தெரில. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அந்த வயசில் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும் போது அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணும். நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசாக அதான் பேஸ் பண்ணியிருக்கோம். பொண்ணுங்க இருக்குது, அந்த மாதிரி பெண்கள் பெருசா நீ ஆண்கள் பெருசா அப்படி மாற்றி மாற்றி பேசினால ஈகோ கிளாஸ் ஆகுது. அந்த ஈகோலாம் நீ விட்டு கொடுத்துக்கு போறியா, நான் விட்டு கொடுத்து போகிறேன்னா அந்த கல்யாணத்துக்காக தான். அந்த கல்யாணம் பண்ணுறதே விட்டு கொடுத்து போகிறது தான். விட்டு கொடுத்து வாழணும், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் பேசுகிறாங்க. அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்த மாதிரி நல்லா இருக்கு. சும்மாவே அதெல்லாம் எல்லா படமே நல்லா தான் இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாமே எனக்கு அதான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி என்கேஜ்மெண்ட்டாக போகுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த அவங்களுக்கு சண்டை வந்து எப்படி ஒன்றா சேருவாங்களா ஒன்றா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது.
வந்து ஒரு லவ் லைஃபுக்கு கொண்டு போகிறாங்க. காலேஜில் வந்து லவ் எப்படி பண்ணணும், அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு கொண்டு போகிறாங்க. இது வந்து மேரேஜ் ஆன லைஃப். மேரேஜ் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு லேடிஸை சொல்கிறாங்க. ஆனால் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதை மாற்ற மாட்டுறாங்க இந்த காலத்தில். அதுதான் சொல்லி புரிய வைக்கிறாங்க படத்தோட கருத்து. படத்தில் வந்து ஃபெமினிஸ்ட் அவங்களெல்லாம் போட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரி தப்பாக காமிக்கிற மாதிரிலாம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். என்ன ஒன்றுனா, இப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஒருத்தருக்கு சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்துக்கல. ஈகோ தான் மெயின்டைன் பண்ணாங்க. மெயினா இன்ஸ்டாவை பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க ப்ரோ. ஏன்னா இன்ஸ்டால வரது எல்லாம் சும்மா கண்டென்ட் கோசம் ப்ரொமோஷன். அவங்க வளர்றதுக்காக பண்றதுல லைஃப்ல வரக்கூடாது, செட்டே ஆகாது இன்ஸ்டாவை பத்தி. அதெல்லாம் தத்துவம்லாம் நிறைய சொல்லிடுறாங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு, ஒரு பார்க்கலாம். வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பேர் பண்ணி கேட்பாங்க. அவங்க அதை பண்றாங்க, இவங்க அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. அவங்க பண்றாங்கலாம் நீங்க பண்ணாதீங்க. அது சுத்தமான முட்டாள்தனம். உங்களுக்கான தேவையே நீங்க தான் பார்க்கணும். காமெடிலாம் நல்லா இருக்கு. நல்லா ஃபன்னாதான் இந்த ஃபன் மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. அவர் ரியோவும் குறை சொல்ல முடியாது. விக்னேஷ்லாம் அந்த டைலாக் சூப்பரா பேசினாரு. அந்த பயங்கரமா பேசினாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க பாக்குறதா இருந்தா ஒண்ணு லவ் பண்றீங்களா, லவர் கூட வந்து பாருங்க. அப்படி இல்லையா பொண்டாட்டி கூட வந்து பாருங்க. ஃபேமிலியா பார்க்கறதுக்கு சூப்பர் கண்டென்ட் சூப்பரா இருக்கு. ஆண் பாவம் படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் பாவம், பெண்கள் சொல்கிற கருத்து. ஆமாம், பெண்கள் சொல்கிற கருத்து எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக. அது வந்து இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது போக ஃபெமினிசம் பற்றி பேசியிருக்காங்க. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா பக்காவாக ஃபெமினிசம்னா இதுதான் அப்படின்றது பாதி பேருக்கு புரியாமல் இன்னும் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படம் சீரியஸ்லாம் இல்லை ப்ரோ, ஃபுல் ஃபன்னு ப்ரோ. ஜாலியாக போகும் படம். இடையில எமோஷன்ஸ் கேரி பண்ணியிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஓவராலாக படம் புரியல. எமோஷன்ஸ் தேவையான இடத்துல தேவையான அளவு எமோஷன்ஸ்லாம் கேரி பண்ணியிருக்காங்க. காமெடி அல்டிமேட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள். அதாவது ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலியாக பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த இடத்துல வந்து காமெடி வைக்கணுமேன்னு வைக்காமல் ஜென்ரலாக காமெடி நார்மலாக இப்போ பசங்களுக்குள்ளே பேசுனா காமெடி வருதோ அந்த மாதிரி காமெடி சீன் வைக்கணுமேனு வைக்காமல் ஃப்ளோவில் போகிற மாதிரி காமெடிஸாக இருக்குது. அதனால ஸ்க்ரீன் ப்ளே வந்து லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது ப்ரோ.